Hello friends, welcome to JJ Samayal. வெல்கம் டு ஜேஜே சமையல். இன்னைக்கு நம்ம ஜேஜே சமையலில் நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நண்டு ரசத்தில் கொஞ்சம் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு கார சாரமாக வச்சு சாப்பிட்டா ஜலதோஷம் காய்ச்சல் உடம்பு வலி எல்லாம் பறந்து போயிடுங்க. வாங்க இப்போ நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நம்ம ஜேஜே சமையல் சேனல் புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 நண்டு எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ்க்கு புளி, 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 4-5 வத்தல், ஒரு மீடியம் சைஸ் அளவில் தக்காளி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, வெந்தயம் 1 ஸ்பூன், மல்லிச்செடி தேவையான அளவு. இப்போது இதில் எடுத்து வச்சிருக்கிற வயல் நண்டை இதில் சேர்த்து நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் இதில் உள்ள சாறு நல்லா ரசத்துக்குள்ளே இறங்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இதை கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்புல உள்ள சளி, இருமல், உடம்பு வலி எல்லாத்தையுமே இது போக்கிடும். இப்போது இதில் புளியை நான் ஊற வச்சு அதில் 3 கிளாஸ் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இதில் இந்த ஒரு தக்காளியையும் சேர்த்து நம்ம நல்லா கையிலே மசிச்சுக்கலாம். கையில் மசிக்கிறதோட சுவையும் மனமும் ரொம்ப தனி. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மல்லி, 4 வத்தல். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. மையாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட இந்த 10 பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட வெங்காயமும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேன் ஹீட் ஆனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூனுக்கு வெந்தயம் அதையும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ இது நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதில் 2 வத்தலையும் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சிருக்கிற வயல் நண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு அரைச்சி வச்சிருக்கிறதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதில் அப்படியே வதக்கிக்கோங்க. இதிலேயே நல்லா நண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இந்த மிளகு சீரகம் அதெல்லாமே உள்ளே நல்லா இறங்கிடும். தக்காளி புளி இதெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கிறதையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கொதி வர விட்டுருங்க. அதுக்கு மேலே இதை கொதிக்க வைக்காதீங்க. இப்போது இதில் லைட்டாக உப்பு சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மல்லிச்செடி இதில் தூவிட்டு 5 நிமிஷம் இதை மூடி அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் இதில் உள்ள சாறு எல்லாமே நல்லா ரசத்துக்குள்ளே இறங்கி இருக்கும்.